வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இப்போ ஒரு MERN ஸ்டாக் அப்படிங்கிறப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ரியாக்ட் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் காம்பனன்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரவுட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சர்வீஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம சர்வர் சைட் கம்யூனிகேட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ். இப்போ நம்ம வந்து சர்வர் சைட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வர் சைடு செட்டப் பண்ணணும். இப்போ சர்வர் சைடு செட்டப் பண்ணுறதுக்கு நம்ம Express.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா Express.jsல வந்து சர்வர் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த பார்ட் நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்லோவாக நம்ம ரவுட்டர் கண்ட்ரோலர் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு ஃபைனலாக டேட்டா பேஸ் கூட இன்டெகிரேட் பண்ண போகிறோம். டேட்டா பேஸோடைய கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. பட் இந்த ஃப்ளோவை வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம எல்லா காம்பனண்ட்டும் கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கோன்னு. இப்போ ஃப்ரண்ட் எண்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரியாக்ட் காம்பனண்ட்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பேக் எண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து Express.js இன்ஸ்டால் பண்ணணும் நம்மளுடைய பேக் எண்டில். Express.js இன்ஸ்டால் பண்ணுறது npm install express-save. ஆக்சுவலி நம்ம ப்ராஜெக்டில் நம்ம பிகினிங்லேயே வந்து நம்ம Express.js இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்கள் package.js உங்களுடைய பேக்கெண்டோடைய package.jsல போனீங்க அப்படின்னா 4th வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கெட்டிங் ஸ்டார்டட் போயிட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு சர்வர் கோடு ஸ்னிப்பட் இருக்கும். இதை காப்பி பண்ணுங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பேக்கெண்டில் ரைட் கிளிக் நியூ ஃபைல் server.js. இந்த server.js app.js எந்த நேம் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கோடை வந்து இங்கே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதில் என்னென்னா எக்ஸ்பிரஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இங்கே போர்ட் அட்ரஸ் பார்த்துட்டிங்கன்னா 3000 இருக்குது. ஆல்ரெடி இந்த போர்ட் அட்ரஸ் வந்து ரியாக்ட் ரன் ஆகுறதுனால நம்ம இந்த போர்ட் அட்ரஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 8 யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இந்த சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனா cd பேக்எண்ட் போயிட்டு node server.js. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் அட்ரஸ் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதாவது நம்மளுடைய சர்வர் ரன் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 8000 கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட். ஸோ இப்போது இதில் வந்து என்னென்னா இந்த சர்வர் வந்து லைவ் சர்வர் கிடையாது. லைவ் சர்வர்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கோட் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இந்த சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து மாணவன் லேர்ன் கோட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய சர்வரில் ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஏன்னா திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பதில் நீங்கள் நோட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு npm டூல் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூலை லைவ் சர்வர் ஃபீச்சர் கிடைக்கும். இந்த npm install -g nodman. இது ஆல்ரெடி என்னுடைய மிஷினில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் நான் வந்து இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சர்வரை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நியூ டெர்மினல் npm install -g nodman கொடுங்க. இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த டைம் இன்ஸ்டால் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் cd பேக்எண்ட் nodman server.js இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்எண்ட் சர்வர் வந்து லைவ் சர்வர் ஃபீச்சர். நீங்கள் ஏதாவது கோட் சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக அது சர்வர் ரீஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாணவன் லேர்ன் கோடில் MERN அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்துட்டிங்கன்னா இங்கே ரீஸ்டார்ட் ஆகுது. திரும்ப உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், பாருங்கள் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும் மேனுவலாக. இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் டூல். இந்த டூல் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். நம்ம இந்த கோடை வந்து ப்ரொடக்ஷனில் கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த டிபெண்டன்சி தேவையில்லை, அதாவது நோட்மேன் அப்படிங்கிறது தேவையில்லை. ஈவன் நம்ம அது வந்து இங்கே இன்ஸ்டாலும் ஆயிருக்காது. உங்கள் ப்ராஜெக்டில் எது தேவையோ அது மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். டெவலப்மெண்ட் டூல்ஸ் வந்து தேவைன்னா டெவ் டிபெண்டன்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். பட் இப்போதைக்கு நோட்மேனுங்கிறது வந்து லைவ் சர்வர் ஃபீச்சர்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.